ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வான். ஆபகுக் 3:19. இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடங்களுக்கு நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை கரம் பிடிப்போம் வாருங்கள். இன்று திருவிவிலியம் எழுதல் நாள் 20. தொடக்க நூல் 34 எழுதி முடிச்சாச்சு. ஆபிரகாமின் முதல் பெண் வாரிசான தீனாவுக்கு அவமானம் ஏற்படுகிறது. எப்படி? பிறகு என்ன நடந்தது? என்ன தண்டனை கொடுத்தார்கள் தெரியுமா? கூறுகிறேன், கேளுங்கள். யாக்கோபின் முதல் மனைவி லேயாவின் மகள் தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க செல்லும் போது அமோரின் மகனும் அந்நாட்டு தலைவனுமான செக்கேம் அவளை தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனதை கவரும் முறையில் பேசியிருக்கின்றார். மேலும் செக்கேம் தம் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்றான். யாக்கோபு தன் மகள் தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்பதை கேள்விப்பட்டு மந்தையிலிருந்து தன் புதல்வர்கள் வரும் வரை அமைதியாக இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபோடு பேச வந்தார். யாக்கோபின் புதல்வர்கள் இதை பற்றி கேள்விப்பட்டு துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர். ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் உள்ளம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மணமுடித்து தாருங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்நாட்டில் எங்கும் தங்கலாம், வணிகம் செய்யலாம், செல்வம் சேர்க்கலாம் என்றெல்லாம் கூறின. மேலும் செக்கேம் யாக்கோபையும் அவர் புதல்வர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். உடனே யாக்கோபின் புதல்வரோ, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். நீங்களும் உங்களுள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம் என்று ஒரு பொய்யை சொன்னான். அவர்கள் சொன்னது பொய்யென்று தெரியாத ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. நகர வாயிலுக்கு வந்து, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்வார்கள், எனவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண்ணெடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ முடியும். இப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள், சொத்துக்கள், அனைத்து கால்நடைகளும் நமக்குரியன. எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவன் மகன் செக்கேம் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரில் இருந்த அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோபின் புதல்வர்களுள் சிமியோன், லேவி எனும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகமில்லாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டு நின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன்பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடுகள், கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டீரையும் கைதிகளாக்கி வீடுகளில் இருந்த அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். என் நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெலிசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆட்களே உள்ளன. அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றான். அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலைமாதை போல் நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினர். இவ்வாறு தொடக்க நூல் 34 நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.